Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for calling us to serve Him. அவரை சேவிக்கும்படியாக நம்மை அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். There is a beautiful picture of God's work in 1 Corinthians 3rd chapter. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்திலே தேவனுடைய பணியை பற்றிய அழகான ஒரு வரைபடம் உண்டு. Turn with us to 1 Corinthians 3rd chapter and we'll read for you verse 9. 1 கொரிந்தியர் 3வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். We are God's fellow workers. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். You are God's field. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் and you are God's building. தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். No picture of God's work can be more beautiful than this. தேவனுடைய பணியை பற்றிய ஒரு வரைபடம் இதைவிட தெளிவாக இருக்க முடியாது. We are called God's fellow workers, co-workers with God. தேவனோடு உடன் வேலையாட்களாய் நாம் அழைக்கப்படுகிறோம். What an honor, beloved, what a privilege. எத்தனையான ஒரு ஸ்லாக்கியம், எத்தனையான ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது. Whatever may be your ministry, you are a fellow worker for God. என்ன விதமான ஊழியத்திலே நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் நீங்கள் தேவனோடு இணைந்து செயல்படுகிற உடன் வேலையாளாய் இருக்கிறீர்கள். Look at verses 6, 7 and 8. 6, 7, 8 வசனங்களை பாருங்கள். Here is Paul speaking. பவுல் பேசுகிறார். I planted, நான் நட்டேன், Apollos watered, அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், but God gave the increase. தேவனே விளையச் செய்தார். So then neither he who plants is anything nor he who waters, but God who gives the increase. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். Now he who plants and he who waters are one, and each one will receive his own reward according to his own labor. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். We are all called in various capacities in God's work. நாம் அத்தனை பேருமே தேவனுடைய ஊழியத்திலே வெவ்வேறு விதமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Some of us are called to plant the seed. ஒரு சிலர் விதையை விதைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Some of us are called to water the plants. ஒரு சிலர் நீர் பாய்ச்சும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And some of us are called to harvest the crops. ஒரு சிலர் அறுவடைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's immaterial. In whatever way you are in God's work, you are God's fellow worker. இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல. என்ன விதமாய் நீங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். Each farm has got its own rules and regulations. ஒவ்வொரு பண்ணையிலும் அந்த பண்ணைகளினுடைய சட்டங்கள் இருக்கும். But when it is God's field, we should remember that we have to work there in God's field according to God's rules and regulations. தேவனுடைய பண்ணையாய் இருக்கிற பொழுது அவருடைய விதிமுறைகளின் பிரகாரமாக நாம் செயல்படுவது அவசியமாய் இருக்கிறது. There are simply too many worldly methods which are not biblical, which have crept in unawares in God's ministry. வேதத்துக்கு முற்றிலும் புறம்பான எத்தனையோ உலக பிரகாரமான முறைகள் ஊழியங்களுக்குள்ளாக ஊடுருவி விட்டது. That's why the topic that we are studying is how not to minister. ஆகவேதான் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்பதாகும். So far we have done 5 lessons. இதுவரையிலும் 5 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not substitute anything for personal work. தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை நீங்கள் அலட்சியம் செய்ய வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளிலே நீங்கள் தவற வேண்டாம். And lesson number 4, do not be a loner. நான்காவது பாடமாக, தனித்தே இயங்குவேன் என்று இருக்க வேண்டாம். And last week we studied lesson number 5. ஐந்தாவது பாடத்தை சென்ற வாரம் நாம் பார்த்தோம். Do not duplicate other ministries. மற்ற ஊழியங்களை நீங்கள் காப்பி அடிக்க வேண்டாம். Today we will move on to lesson number 6. இன்றைக்கு 6வது பாடத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not seek popularity. பிரபலமாகுவதை நாட வேண்டாம். Do not seek popularity. பிரபலமாகுவதை நாட வேண்டாம். Beloved, seeking popularity is actually detrimental to our very faith. பிரியமானவர்களே, பிரபலமாகுவதை நாடுவது என்பது நம்முடைய விசுவாசத்திற்கே கேடுண்டாக்குவதாகும். Turn with us to John's Gospel 5th chapter. யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we will read to you verse 44. 44வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். It is a rebuke on the people of his day by the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு
அவர் கடிந்து கொண்ட வார்த்தைகள், How can you believe who receive honor from one another and you do not seek the honor that comes from God only? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? You know, Jesus is comparing popularity seeking with our basic faith. பிரபலமாகுவதையும் நம்முடைய அடிப்படை விசுவாசத்தையும் ஒப்பிட்டு ஆண்டவராகிய இயேசு காண்பிக்கிற காரியம், He says, when you go after popularity, your very faith will be shaken up because your security is not in what you believe on the Lord. நீங்கள் பிரபலத்தை நாடி போகும் பொழுது உங்களுடைய விசுவாசத்துக்கே அது கேடு உண்டாக்குகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பாதுகாவலை ஆண்டவராகிய இயேசுவின் மீது இனி வைத்தில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். Because you know, when we believe in Christ, our security is in God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பாதுகாவல் அவரிலே காணப்படுகிறது. And when you go after the popularity, man, your very faith gets shaken up. That's what Jesus was trying to say. பிரபலத்தை நீங்கள் நாடி போகும் பொழுது உங்களுடைய விசுவாசமே அங்கே அசைந்து போகிறது. Now immediately there may come a question to many of us. உடனடியாக ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் எழலாம். Should we be against all types of applause that come from men? மனிதர்கள் நம்மை பாராட்டுகிற எந்த ஒரு பாராட்டையும் நாம் நிராகரிக்க வேண்டுமா? That is not what the Lord Jesus Christ was trying to teach us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் அது அல்ல. Please turn with us to John's Gospel 12th chapter. யோவான் சுவிசேஷம் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we'll read to you verses 42 and 43. 42 43 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். Nevertheless, even among the rulers many believed in him, but because of the Pharisees they did not confess him lest they should be put out of the synagogue. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். For they loved the praise of man more than the praise of God. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். People may applaud us. ஜனங்கள் நம்மை பாராட்டலாம். We don't need to just oppose it and say that we hate it. அதை எதிர்த்து நின்று அதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. But the point is, we cannot afford to love the praise of man more than the praise that comes from God. சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டை பார்க்கிலும் மனிதருடைய பாராட்டை அதிகமாய் விரும்புவதுதான் தவறு. Now the real rulers of that day, their problem was they wanted to be in high positions in the synagogue, and they were not very much bothered about what God thought about them. அக்காலத்து தலைவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவாலயத்திலே பெரிய பொறுப்புகளை வகிக்க வேண்டும் என்று இருந்தார்களே தவிர ஆண்டவர் அவர்களை பற்றி என்ன எண்ணினார் என்கிற ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை. Beloved, when we talk about this applause of men or popularity, we want to make a very important statement. இந்த விதமான பிரபலத்தை குறித்தும் இந்த பாராட்டை குறித்தும் பேசும் பொழுது முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். Man gives awards. மனிதர்கள் பரிசுகளை கொடுக்கிறான். But God alone gives us rewards. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு பலாபலன்களை கொடுக்கிறார். Let me say that again. மீண்டுமாய் சொல்கிறேன். Man gives us awards. மனிதன் நமக்கு பரிசுகளை கொடுக்கிறான். But God alone can give us rewards. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே நமக்கு பலாபலன்களை கொடுக்கிறார். When we seek popularity, you know what we actually do? We actually touch and steal God's glory. நாம் பிரபலத்தை நாடும் பொழுது உண்மையாகவே என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய மகிமையே நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம், அதை திருடி கொண்டிருக்கிறோம். There had been many prophets, but according to Jesus, John the Baptist was the greatest of all the prophets. அநேக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளின் பிரகாரமாக யோவான் ஸ்நானகனே அந்த தீர்க்கதரிசிகளில் எல்லாம் சிறந்தவனாய் விளங்கினான். Now if you turn with us to Matthew's Gospel 11th chapter, மத்தேயு சுவிசேஷம் 11வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்களேயானால், look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். Surely I say to you, among those born of women there has not risen one greater than John the Baptist. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. Now what was the secret of this man's greatness? இந்த மனிதனுடைய அந்த மகிமையிலே என்னதான் ரகசியம்? Now if you turn with us to John's Gospel 3rd chapter, you have the answer of the secret of the greatness of John the Baptist. யோவான் சுவிசேஷம் 3வது அத்தியாயத்திலே
இந்த மனிதனிலே காணப்பட்ட அந்த ரகசியத்தை நாம் காண்கிறோம். 3rd chapter verses 30 and 31. மூன்றாவது அத்தியாயம் 30-31 வசனங்கள். He says, he must increase, referring to Jesus Christ. He must increase, but I must decrease. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் And கொண்டிருக்கிறார். he gives the reason why. அதற்கு காரணத்தை சொல்கிறார் The பாருங்கள். very next word. அடுத்த வசனமே, He who comes from above is above all. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். But he who is of the earth is earthly and speaks of the earth. பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். But he who comes from heaven is above all. பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். In other words, the philosophy of John the Baptist was, to what extent I decrease myself, to that extent I can increase the Lord or uplift the Lord Jesus Christ. யோவான் ஸ்நானகனுக்கு காணப்பட்ட தத்துவம் என்னவென்று சொன்னால், எந்த அளவுக்கு நான் என்னை குறைத்துக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு என் ஆண்டவரை நான் உயர்த்த முடியும். This proportion is a very important truth we should always and constantly bear in mind. இந்த ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே தக்க வைத்துக் கொண்டிருக்க Now, வேண்டும். that is why Jesus told about John the Baptist. If you turn with us to the 5th chapter of John's Gospel. யோவான் சுவிசேஷம் 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்களானால், யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது Look at verse 35. 35வது வசனத்தை பாருங்கள். He was a burning and a shining lamp. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் He இருந்தான். was not only shining, but he was also burning. அவன் பிரகாசிக்கிறவனாக மாத்திரமல்ல எரிந்து கொண்டும் இருந்தான். Now the problem with us is that we don't want to burn, but we want to shine. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நாம் பிரகாசிக்க விரும்புகிறோம், ஆனால் எரிய நமக்கு மனமில்லை. Beloved, when a candle burns, it decreases itself, then the light gets emanated, the light gets spread. பிரியமானவர்களே, ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எரிய எரிய அது குறைந்து கொண்டே இருக்கிற வேளையில் தான் அது பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறது. So beloved, only to the extent we are decreasing ourselves, to the extent we are burning up ourselves, then the Lord will begin to shine through us. ஆம் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நம்மை குறைத்துக் கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் எரிந்து கரைகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக மகிமை அடைவார். When we become more and more popular before the world, உலகத்துக்கு முன்பாக நாம் இன்னும் அதிகமாக நாம் பிரபலம் அடைவோமேயானால், maybe we will be great before men. ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக நாம் பெயர் பெற்று விடலாம். Now what is great about being great before men? மனிதர்களுக்கு முன்பாக பிரபலமாய் இருப்பதிலே என்ன மேன்மை? Now if you turn with us to Luke's Gospel 1st chapter, there is something that is told about John the Baptist. யோவான் ஸ்நானகனை பற்றி லூக்கா 1வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள். 15th words. 15வது வசனம். He will be great in the sight of the Lord. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். Beloved, this is what every servant of God should desire in his heart. பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவ ஊழியக்காரனும் இதைதான் தன்னுடைய உள்ளத்திலே வாஞ்சிக்க I வேண்டும். may not be great before the public. நான் பொதுமக்களுக்கு முன்பாக ஒருவேளை பெயர் பெற்றவனாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. Maybe I will not be popular before the world. ஒருவேளை உலகத்திலே நான் பிரபலமானவனாக இல்லாமல் போகலாம். But before my God I must be great. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நான் பெரியவனாய் இருக்க வேண்டும். Now there is a warning that is given to all of us in God's word in book of Jeremiah 45th chapter. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். Turn with us to book of Jeremiah 45th chapter. எரேமியா 45வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். It's a very short chapter, only 5 verses. மிகவும் சிறிய ஒரு அத்தியாயம், 5 வசனங்கள் தான். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Do you seek great things for yourself? நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? No, look at the emphasis. Do you seek great things for yourself? அதிலே சொல்லப்படுகிற அழுத்தத்தை பாருங்கள். நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? Do not seek them. தேடாதே. Now every morning before you go to any ministerial activity, beloved, let us remind ourselves of this important admonition. Do you seek great things for yourself? Seek not. எந்த ஒரு ஊழியத்துக்கு நாம் கடந்து போகிறதுக்கு முன்பாகவும் காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும். உனக்காக நீ பெரிய காரியங்களை தேடுகிறாயா? தேடாதே. You know, we always have that natural tendency to look for doing everything in public limelight. எல்லாரிடத்திலும் பிரபலமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இயல்பாய் இருக்கிறது. We want to do everything in the public limelight. எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு வெளிப்படையாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம். But if you very carefully study the scriptures, heavenly work is essentially a hidden work. வேதத்தை நீங்கள் நன்றாக
வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது ரகசியமாய் செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது. Turn with us for an example in Isaiah 6th chapter. ஏசாயா 6வது அத்தியாயத்தில் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். Look at the second verse. 2வது வசனத்தை பாருங்கள். Above which stood seraphim, each one had 6 wings. With 2 he covered his face, with 2 he covered his feet, and with 2 he flew. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தார்கள். You know, these seraphim, they were ministering before God. இந்த சேராபீன்கள் தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். Are you able to see the concept of hiddenness when they were ministering before God? ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தங்களை மறைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை இங்கே காண முடிகிறதா? Beloved, actually in our personal devotional disciplines itself, we should learn to do things secretly. பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே நாம் ரகசியமாய் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். For example, what did the Lord Jesus Christ teach us in the Sermon on the Mount? உதாரணத்திற்கு மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன? When you give alms, let not your left hand or your right hand know what the other hand is doing. நீங்கள் தர்மங்களை செய்யும் பொழுது வலது கை செய்கிறதை இடது கை அறியாமல் இருக்கும்படியாக இருங்கள். And when you pray, don't try to be showy in public places, but get into a secret chamber and pray to your Father who is in secret. ஜெபிக்கும் பொழுது வெளியே அல்ல, அறையை பூட்டிக் கொண்டு ரகசியமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற பிதாவுக்கு முன்பாக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். And then when he talked about fasting, don't just put on a face as if you are fasting, rather let your fasting be known to God in secret. உபவாசிக்கும் பொழுதும் அப்படியே சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக உங்களுடைய முகம் காணப்பட வேண்டாம், நீங்கள் ரகசியமாய் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Only when we have that kind of a mindset in our devotional disciplines, that will extend to our ministerial activities. நம்முடைய தியானத்துக்கு அடுத்த காரியங்களிலே இந்த விதமான ஒரு ஒழுக்கம் இருந்தால்தான் ஊழியத்திலும் அதே விதமான ஒழுக்கம் காணப்படும். And when we talk about this question of popularity, we want to give you some admonitions. இந்த பிரபலத்தை பற்றிய காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு சில அறிவுரைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Never ever yield to pressures from friends who seek our popularity. நம்முடைய பிரபலத்தை நாடுகிற சில நண்பர்களுடைய அழுத்தங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். There was an incident that was there so explicitly reported for us from the life of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. John's Gospel 7th chapter. யோவான் சுவிசேஷம் 7வது அத்தியாயம். It was the time of the Feast of the Tabernacles as we read at the second verse. அந்த 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கூடாரங்களின் பண்டிகை நாட்கள். And his brothers and the disciples, you know what they said? Anyone who wants to be known openly, look at the 4th verse, he will not do anything in secret. 4வது வசனத்தை பாருங்கள். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். So they immediately wanted him, go to the place where there are a lot of crowds and celebration, there you can show your great works and miracles. அவரை பார்த்து சொல்கிறார்கள், இப்பொழுது இந்த இடத்திலே நாம் செய்து ஒன்றும் பிரயோஜனமில்லை, திரளான ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் உங்களுடைய ஊழியத்தை செய்தால் நமக்கு பிரபலம் கிடைக்கும் என்று சொல்கிறார். And Jesus did not immediately yield to that pressure. இந்த ஒரு அழுத்தத்துக்கு ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல இடம் கொடுக்கவே இல்லை. You know what he said? If you want, you go. I'm not coming now. என்ன சொன்னார் தெரியுமா? வேண்டுமென்றால் நீங்கள் போங்கள், நான் இப்பொழுது வரவில்லை. And also, beloved, when we are constantly looking and then lusting for popularity, we will not spend quality time with individuals. நாம் அவ்விதமாக பிரபலத்தை நாடி போய் கொண்டிருக்கிற வேளையில நிச்சயமாக தனிநபர்களிடத்திலே தரமான நேரத்தை நாம் செலவிடவே மாட்டோம். Lots of crowds were flocking around the Lord Jesus Christ. அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். But he spent lot of time, that quality time, with that small group of 12 disciples. ஆனால் அதிகமான நேரத்தை, அதுவும் தரமான நேரத்தை அந்த 12 சீடர்களோடு கூட செலவிடுகிறார். Paul also had a very busy itinerant ministry. பவுலும் கூட அங்கங்கே சென்று ஊழியம் செய்வதிலே மிகவும் அலுவலாய் இருந்தவர். But he took time to spend with individuals like Timothy and Titus. ஆனால் தீமோத்தேயு, தீத்துவை போன்ற மக்களோடு கூட நேரத்தை செலவிடும்படியாக எவ்வளவாய் தன்னை ஒதுக்கிக் கொண்டார். Another temptation that comes to us when we really want to become popular is that we tend to exaggerate results of our ministry. பிரபலமாக வேண்டும் என்கிற முயற்சியிலே மற்றும் ஒரு தவறு ஒன்று நடக்கிறது உண்டு. கூட்டங்கள்
ஜனங்களை குறித்த அறிக்கைகளை வீணாய் நாம் மிகைப்படுத்தி பேசுகிற பழக்கம். You know, if 500 people attended to the meeting, don't say 1,000 people attended. 500 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் 1000 பேர் வந்தார்கள் என்று சொல்ல வேண்டாம். Now that is not going to bring God the glory. அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர போகிறதே கிடையாது. In fact, it gives a chance and an occasion for the devil to accuse you. இன்னும் சொல்ல போனால் அவ்விதமாய் செய்வதனாலே பிசாசு நம்மை குற்றப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. Maybe people do not know how to count heads, but the devil knows only 500 people attended the meeting. ஒருவேளை ஜனங்களுக்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பதை என்ன அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிசாசுக்கு நன்றாக எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள் என்று நன்றாகவே தெரியும். So when you say 1,000 where only 500 attended, the devil has a big laugh because you have now told a lie. 500 பேர் வந்த இடத்திலே 1000 பேர் வந்தார்கள் என்று நீங்கள் பெருமை பாராட்டும் பொழுது பிசாசு வெகுவாய் சிரிப்பான். காரணம் என்னவென்றால் பொய் பேசி இருக்கிறீர்களே. Now but if you turn with us to the reports given by the 4 evangelists in the Gospels of the New Testament, புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சீஷர்களினாலே கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை கவனித்து பாருங்கள். if you look at the 6th chapter of Mark's Gospel, மார்க்கு சுவிசேஷம் 6வது அத்தியாயத்தை பாருங்கள். look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். This is about the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. He could do no mighty work there except that he laid his hands on a few sick people and healed them. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதத்தையும் செய்யக்கூடாமல் போயிற்று. You know, this is honest reporting. இதுதான் உண்மையான ஒரு அறிக்கை. Even about the Lord Jesus Christ, for whom nothing was impossible, the evangelist was so careful to just write only what happened. அங்கே ஆண்டவராகிய இயேசு செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் குறிப்பாய் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லி இருக்கிறார். And when you want to go after popularity, you know what you do? Directly or indirectly you induce people to hero worship you. இவ்விதமாய் பிரபலத்தை நாடி போகும் பொழுது நடக்கிற மற்றொரு தவறு என்னவென்றால் ஒரு கதாநாயக வணக்கத்தை எதிர்பார்க்க உங்களுக்குள்ளாக ஒரு ஏக்கம் வந்து விடுகிறது. But if you turn with us to Paul's teaching on this subject in 1 Corinthians 1st chapter, 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்திலே பாருங்க பவுல் சொல்லுகிற காரியத்தை. and look at the 29th verse. முதல் அத்தியாயம் 29வது வசனம். No flesh should glory in his presence. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். And when you come to verse 31, 30வது வசனத்திலே தமிழிலே he who glories, let him glory in the Lord. எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட Beloved, let கடவன். us pray and work to hide ourselves so that God may be revealed. பிரியமானவர்களே, நாம் ஜெபித்து நம்மை மறைத்துக் கொண்டு தேவன் நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்று இருப்போமா? Apostles Paul and Barnabas, they went to Lystra, லிஸ்திராவுக்கு பவுலும் பர்னபாவும் போகிறார்கள். and there was a man who was born lame even from his mother's womb. தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே முடவனாய் பிறந்த ஒரு மனுஷன். And God used these apostles to perform a total healing miracle on this man. இந்த மனுஷன் முற்றிலுமாய் சுகமடையும்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். And you know what the people said? Oh, gods have come down from heaven to us. தேவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள் என்று சொல்லி மனிதர்கள் அந்த பவுலியும் பர்னபாவையும் கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். And they just brought garlands and they wanted to garland them. மாலைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு மாலை அணிவிக்க விரும்பினார்கள். And they also wanted to just sacrifice some calves and animals because they thought only gods have come down in their midst. கன்றுக்குட்டிகளையும் மிருகங்களையும் இவர்களுக்கு முன்பாக தேவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களை வணங்க துணிந்தார்கள். But what did Paul and Barnabas do? பவுலும் பர்னபாவும் என்ன They செய்தார்கள்? ran away from the crowd. அந்த கூட்டத்தை விட்டு ஓடி They விட்டார்கள். tore off their clothes. தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் They கொண்டார்கள். said, why are you doing these vain things? ஏன் இந்த வீணான காரியங்களை We செய்கிறீர்கள்? must turn to the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக நாம் திரும்ப These are வேண்டும். all dead works. இவைகளெல்லாம் செத்த கிரியைகள். But these days in some of our gospel crusades there is even organized garlanding for the servants of God. இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. கூட்டங்களிலே பாருங்கள், சொல்லி வைத்தே மாலை போடும்படியாக சிலர் விரும்புகிறார்கள். Beloved, instead of learning from Christ, we are learning from cine stars and politicians. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு திரையுலக நட்சத்திரங்களையும் அரசியல்வாதிகளையும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். Whenever such a temptation comes to us, இந்த விதமான ஒரு சோதனை நமக்கு வரும் பொழுதெல்லாம் we must repeat what Apostle Paul said. We have not so learned Christ. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடியாகவே நாம் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. Beloved, God put the church in the world. பிரியமானவர்களே, தேவன்
திருச்சபையை உலகத்தில் வைத்தார். But unfortunately and sadly, the devil has put the world into the church. துரதிர்ஷ்டவிதமாக இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். I want to serve a warning to all the young preachers who are listening to me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிரசங்கிமார்களுக்கு நான் ஒரு சவாலாய் வைக்கிறேன். Don't do anything just because senior preachers are doing it. ஏதோ பெரிய பிரசங்கிமார்கள் இப்படி செய்கிறார்கள் என்கிறதுனாலே நீங்கள் காரியங்களை எடுத்து செய்ய வேண்டாம். We want to tell you the majority is usually wrong. நான் ஒன்றை ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், பெரும்பான்மையாய் செயல்படுகிறவர்கள் பொதுவாகவே தவறாய் செயல்படுகிறவர்கள். Take your stand with God's minority and not with the devil's majority. பிசாசோடு கூட இருக்கிற திரள் பெரும்பான்மையோடு கூட அல்ல, தேவனோடு கூட இருக்கிற சிறுபான்மையோடு கூட நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். Always choose the narrow gate and don't just go free into the broad way. நெருக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள், விசாலமான பாதையை நாடி செல்ல வேண்டாம். Whenever there is an opportunity, whenever there is a ministerial program, don't try to project yourself and push yourself to the front. எப்பொழுதெல்லாம் ஒரு ஊழிய வாய்ப்பு இருக்கிறதோ உங்களை பெரிதுபடுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்க வேண்டாம். Don't try to always push yourself to the front. எப்பொழுதுமே நான் முன்னாக நிற்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டாம். Remember what the Lord Jesus Christ said. ஆண்டவராகிய இயேசு சொன்ன காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். The first shall be last, முந்தினோர் பிந்தினோராயும், and the last shall be first. பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார். How not to minister? எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? Do not seek popularity. பிரபலத்தை நாட வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, we thank you for the example of John the Baptist. யோவான் ஸ்நானகனுடைய உதாரணத்துக்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for that great lessons we have learned from that greatest of all prophets. எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மேன்மையாய் காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த மேன்மையான பாடங்களுக்காக உமக்கு நன்றி. I must decrease so that the Lord would increase. என் ஆண்டவர் பெருகும்படியாக நான் சிறுக வேண்டுமே. I must burn myself so that my Lord will shine through me. நான் எரிந்து அதன் மூலமாக என் ஆண்டவர் என் மூலமாய் பிரகாசிக்க வேண்டும். Forgive us, Lord, this lust for popularity. இந்த பிரபலத்தை நாடுகிற இச்சைக்காக எங்களை மன்னியும். Oh God, have mercy on us and help us to do things hidden before you and before the world, so that you who see us in secret will reward us openly. எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே, நாங்கள் மறைமுகமாக காரியங்களை உமக்கு முன்பாக செய்து நீர் எங்களை பார்த்து உமக்கு முன்பாக நாங்கள் மேன்மையானவர்கள் என்று கண்டுகொள்ளும்படியாக எங்களை நடத்துவீராக. We give you all glory and honor. உமக்கே துதி கனம் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.